நான் நேற்று உனக்கு கால் பண்ணேன், நீ ஏன் கால் பிக் பண்ணல? நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், நீ அங்கே இல்லை, அதனால தான் கால் பண்ணேன். இந்த மாதிரி ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? ஸோ இன்றைக்கான வீடியோ அதை பற்றினது தான். எந்த ஒரு செயல் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இனி அடுத்தடுத்து வர கிளாஸில் நெகட்டிவாக எப்படி பேசணும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும், இது எல்லாமே பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு our இங்கிலீஷ் லேர்னிங் சீரீஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படித்தேன், நான் தூங்கினேன், அவன் வந்தான், அவன் எழுதுனான், அப்படி இல்லைன்னா நான் கால் பண்ணினேன், நீ சாப்பிட்ட. இது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் கிடையாது. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது நேற்று முடிஞ்சிருக்கலாம், இல்லைனா முந்தானேத்து முடிஞ்சிருக்கலாம், இல்லைனா முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்கலாம். இது நேற்று முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அது முடிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருந்தா கூட இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் ஒரு விஷயம் நேற்று முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருந்தால் கூட போதும், நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஆக மொத்தத்தில் என்னென்னா, ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அது முடிஞ்சிருந்தாலே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அது இன்னைக்கும் முடிஞ்சிருக்கலாம், நேற்றுக்கும் முடிஞ்சிருக்கலாம், எப்போ வேணாலும் முடிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசுகிறதுக்கான ரூல் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாமா? இதுக்கான ரூல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ரூலோ அதே தான், பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ரூல் பார்த்துட்ருக்கோம். இது சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு. சப்ஜெக்ட் கூட வேர்பு தான் சேர்த்த போகிறோம், ஆனால் அது பாஸ்ட் வேர்பில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். அதனால் இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்க வேர்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஃபார்ம் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அதை V2 வேர்புன்னு சொல்லுவோம். V2 வேர்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்பை 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1, அதாவது பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதில் கம், கோ, டேக் இந்த மாதிரியான ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பெல்லாம் இருக்கும். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதோட ரூல் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. ஏ குரூப்க்கு இதுதான் ரூலு. பி குரூப் சப்ஜெக்ட் வரும்போது என்ன பண்ணுவோம்? வேர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து பேசுவோம் இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். இப்போவே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது V2 வேர்பு. இது என்ன? பாஸ்ட் ஃபார்ம். அதாவது இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த கம் அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய V1 வேர்ப் கேம் அப்படின்னு மாறிடும். அடுத்தது கோ அப்படின்ற அந்த வேர்ப் வென்ட் அப்படின்னு மாறும். டேக் அப்படின்ற இந்த வேர்ப் டுக் அப்படின்னு மாறும். சில சமயங்களில் V2 வேர்ப் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாறாமல் ஜஸ்ட் வார்த்தையோட கடைசியில், அதாவது V1 வேர்பு கூடயே கடைசியில் இடி மட்டும் சேர்த்துனாலே V2 வேர்பாக மாறிடுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது V3 வேர்பு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் யூஸ் பண்ணுறது. இங்கே அந்த கம்முன்றது V2ல் கேமாக மாறிச்சு. V3ல் என்னவா மாறும்னா அகெயின் கம்மாவே தான் இருக்கும். அடுத்தது கோ வென்ட்ன்றது இந்த V3ல் கான் அப்படின்னு வரும். டேக் டுக் அப்படின்றது V3ல் டேக்கன் அப்படின்னு வரும். இன்றைக்கி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ இதை நம்ம டச் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வேர்பை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது V2 வேர்ப் மட்டும்தான். ஸோ வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். V2 வேர்பு, அதாவது
பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு. இந்த வி டூ வேர்பில் வந்து 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன, செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் கேட்டகரி இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வேர்ப் அப்படின்ற கேட்டகரியில் எது எதெல்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும். என்ன, குக் அப்படின்னா பாஸ்டில் குக்டு அப்படின்னு வரும்னு. இங்கே நம்ம நார்மல் V1 வேர்பு கூட இடி அப்படின்ற இந்த எழுத்தை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அடுத்தது ஒர்க் அப்படின்ற V1 வேர்பு கூட பாஸ்டில் சொல்லும்போது ஒர்க்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடி மட்டும்தான் சேர்த்து சொல்லுவோம். அது உடனே V2 வேர்பாக மாறிடும் இல்லையா? ஸோ இதை தான் ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இர்ரெகுலர் வேர்பு. இந்த இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா என்னன்னா, V1 வேர்பாக இருக்கிற கோ அப்படின்ற வேர்ப் V2 வரும்போது இடி இங்கே நம்ம சேர்த்த மாட்டோம். இது அப்படியே கம்ப்ளீட்டாகவே மாறிடும். கோன்றது வெண்ட் அப்படின்னு மாறிடும். அடுத்தது ஈட் அப்படின்ற V1 வேர்பு ஏட் அப்படின்னு மாறிடும். இங்கேயும் நம்ம இடி சேர்த்த மாட்டோம். இதை தான் என்ன சொல்லுவோம்னா இர்ரெகுலர் வேர்புன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த V2 வேர்ப் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் பேசும்போது சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் V2 வேர்பாக இருக்கும். சம்டைம்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வரும், சம்டைம்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் வரும். மேக்ஸிமம் ரெகுலர் வேர்ப்ஸ் தான் வரும். இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிள்ஸோட எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதை கம்பேர் பண்ணி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இதுக்கான தமிழ் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. அடுத்தது நான் கடைக்கு போனேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சிம்பிள் பாஸ்டில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. ஸோ இதை எப்படி சொல்லணும்னு ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூலை மேலே கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் கூட வேர்ப் சேர்த்து பேசுவோம். இங்கே யூஸ் பண்ண போகிற வேர்ப் V1 வேர்பு. இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ரூல் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் கூட வேர்ப் சேர்த்து பேசுவோம். பட் இங்கே யூஸ் பண்ணுறது V2 வேர்பு. அவ்வளோதான். இப்போது நான் கடைக்கு போகிறேன் அப்படின்ற இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சப்ஜெக்ட். அடுத்தது வேர்பு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஐ, அடுத்தது வேர்பு கோ, எங்க கடைக்கு. ஸோ ஐ கோ டு தி மார்க்கெட் இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போது சேம் இதையவே வச்சு பாஸ்டில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் சப்ஜெக்ட் என்னது தான், நான் தான். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுக்கலாம் ஐ. அடுத்தது இங்கே வேர்ப் என்னது, போகிறது இல்லையா? இப்போது போகிறதுனா கோன்னு V1 சொல்லியிருக்கோம். இங்கே என்ன, போனேன்னு சொல்லியிருக்கோம். அப்போது கோவோட V2 வேர்ப் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெண்ட். கரெக்டு. இங்கே இருக்கிற V2 வேர்ப் என்னது, இர்ரெகுலர் வேர்ப். அதனால தான் இது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ ஐ வெண்ட் எங்கே, மார்க்கெட்டுக்கு. ஸோ ஐ வெண்ட் டு தி மார்க்கெட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸு. அடுத்தது நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்றது இருக்குது. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஸோ இப்போது சாப்பிடுகிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதால நம்ம இங்கே V1 வேர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படின்ற சப்ஜெக்ட் ஐ. அடுத்தது வேர்ப் என்ன, சாப்பிட்றது. ஈட் என்ன, ஆப்பிள். ஸோ an apple. I eat an apple. அவ்வளோதான். அடுத்தது இதையே பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்லணும். அப்போது சேம் அதே சப்ஜெக்ட் தான் நான் ஐ. இங்கே சாப்பிட்றதுக்கு ஈட் அப்படின்ற வேர்ப் V2 வரும்போது என்னவா மாறும், ஏட் அப்படின்னு மாறும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற V2 வேர்பும் என்னது தான், இர்ரெகுலர் வேர்ப் தான். கரெக்ட். ஸோ இங்கே ஐ ஏட் என்னது, ஆப்பிள். an apple. I ate an apple. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட கான்செப்டே V1 வேர்ப் V2வில் எப்படி மாறுது அப்படின்றத வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்பை பொறுத்தளவுக்கும் வேறு வழி இல்லை, நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் வந்து அதை மெமரி தான் பண்ணி ஆகணும். வேர்ப்ஸை வந்து நீங்கள் இந்த செயலை இங்கிலீஷில் இப்படி சொல்லுவோம் அப்படின்றத நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆச்சு. ஸோ V2க்கு வரும்போது அங்கே
ஈடி சேர்த்து ரெகுலர் வேர்பாக இருக்கணுமா இல்லை அது கம்ப்ளீட்டாக மாறி இர்ரெகுலர் வேர்பாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சூப்பராக பேசிடலாம். நான் நேற்று வந்தேன். இங்கே இருக்க சென்டென்ஸ் பாருங்க. நான் நேற்று வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த ரூலை அப்ளை பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்டை. ஸோ இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அடுத்தது வேர்ப் என்னது? வர்றது, வந்தேன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வேர்பு. ஃபர்ஸ்ட் இங்கே ரூல் படி நம்ம சப்ஜெக்டை போட்டுடலாம். நான் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ போட்டாச்சு. அடுத்தது வர்றதை V1ல் என்ன சொல்லுவோம்? கம்முன்னு சொல்லுவோம். பட் இங்கே V2 போடணும். அப்போது கம்மோட V2 என்னது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட், கேம். அப்போது இங்கே நம்ம என்ன போடணும்? கேம் போடணும். இது என்னது? ரெகுலரா இர்ரெகுலரா? வெரி குட், இர்ரெகுலர். ஏன்னா கம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இங்கே கேம்னு மாறி இருக்கு, நம்ம ஈடி சேர்த்தலை. அதனால் இங்கே இருக்கிறது இர்ரெகுலர் வேர்பு, V2 வேர்பு, கேம். அடுத்தது எப்போ வந்தான்னு சொல்லியிருக்காங்க? நேற்று. அப்போது எஸ்டர்டே. ஐ கேம் எஸ்டர்டே. இதுவே இந்த நேற்று அப்படின்றதுக்கு பதிலாக இன்றுன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நேற்று நடந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு கிடையாது. ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கலாம், அது இன்னைக்கா கூட இருக்கலாம். அதாவது இன்று அப்படி இருந்தால் கூட அது என்னத்தில் தான் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அப்போது நான் இன்று வந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வெரி சிம்பிள். ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்றதுக்கு பதிலாக ஐ கேம் டுடே. நான் இன்னைக்கு வந்த அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நேற்று மழை பெய்தது. இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா மழை ஆல்ரெடி பெய்து முடிச்சிருச்சு. ஸோ இப்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் மழை பெய்கிறது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? இட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இங்கே மழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம நார்மலாகவே மழையை பற்றி, ஒரு வானிலையை பற்றி நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்டாக இட் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது மழை பெய்கிறதுன்னு சொல்லும்போது இட் ரெயின்ஸ்னு சொல்லுவோம். இப்போது மழை பெய்ததுன்னு சொல்லும்போது இட், அடுத்தது வேர்பு கூட நம்ம என்ன சேர்த்திக்க போகிறோம்? ஈடி சேர்த்திக்க போகிறோம். ஏன்னா இந்த V2 வேர்புக்கு ரெயின்ஸ்ன்றது ரெயின்டு அப்படின்னு மாறும். இது ரெகுலர் V2 வேர்பு. ஸோ இட் ரெயின்ட் எப்போ? எஸ்டர்டே, நேற்று. இதுவே இன்னைக்கு மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா இட் ரெயின்ட் டுடே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா இன்று பிரியாணி சமைத்தார். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? அம்மா பிரியாணி சமைச்சிருக்காங்க. எப்போ? இன்னைக்கு. ஸோ இதுவும் அப்போ என்னது தான்? ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு செயல் தான். அப்போ இதையும் நம்ம எதில் தான் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்க வேர்ப் ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே அம்மான்றது தான் சப்ஜெக்ட், சமைத்தார் அப்படின்றது வேர்பு. நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம், மாம். அடுத்தது இப்போது சமைக்கிறதோட V1 வேர்ப் என்னது? குக். கரெக்டு. இப்போ இங்கே நம்ம என்ன போடணும்? V2 வேர்பு தான் போடணும். அப்போது இங்கே குக் அப்படின்றது ஈடி சேர்த்து குக்டு அப்படின்ற ரெகுலர் V2 வேர்பாக மாறிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? பிரியாணி. எப்போ சமைச்சிருக்காங்க? இன்னைக்கு, இன்று. அப்போது டுடே. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மாம் குக்ட் பிரியாணி டுடே. இதுவே அம்மா நேற்று சமைச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? மாம் குக்ட் பிரியாணி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் இன்று சீக்கிரம் எழுந்தேன். இது உங்களுக்கான குவிஸ் டைம். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.